யூதர்களுக்கான தேவ திட்டங்கள் மாறாதவை என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேசப் போகிறேன். God's irrevocable plan for the Jews. பொதுவாக இருக்கிற கணிப்பு என்னவென்றால், கிறிஸ்தவ வட்டாரத்திலே யூதர்களுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டம் பறிபோனது. God has done away with Israel and now everything is the church. யூத விரோத கொள்கை அல்லது ஆன்டி செமிட்டிசம் என்ற காரியங்கள் இன்றைக்கு உலக நாடுகளிலே இருக்கிறது, உலக மீடியாக்களிலே இருக்கிறது. நம்முடைய தேசத்திலே பொதுவாக மீடியாக்களிலே சரியான நியூஸ் வராது. ஆனால் எப்படியோ இந்த ஒரு காரியம் தப்பித்து இந்தியா இஸ்ரவேல் தேசத்தோடு இருக்கிறது என்று பிரதமர் சொல்லிவிட்டபடியினால எல்லா மீடியாவும் இஸ்ரவேல் உடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நியூஸை பிரசன்ட் பண்ணுகிறது. எனக்கே சற்று வித்தியாசமாக இருக்கிறது. பட் ஸ்ட்ரேஞ்ச்லி இப்ப பிரதமர் இப்படி சொல்லிவிட்டபடியினால அதை அப்போஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே எதிர்கட்சிகள் பாலஸ்தீனிய மக்களுடைய உரிமை என்று சொல்லி பேசுகிறதை நான் பார்க்கிறேன். தட் இஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். பிகாஸ் அதாவது எது ரைட்டு எது ராங் என்பதை நிதானித்து சொல்ல முடியாமல் ஆளுங்கட்சி ஒன்றை சொன்னால் அதற்கு மாறான கருத்தையே சொல்ல வேண்டும் என்று இருப்பது சரி கிடையாது. I am disappointed with the opposition parties right now who are trying to have a different narrative from what the Prime Minister has said. I don't personally accept and fall in line with many of what our Prime Minister has to say, and his convictions are something that I don't buy into. But in this case, he has said we are in support of Israel. அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் சொல்லலை, ரொம்ப தெளிவாக பல காரியங்களை இன்னும் பேசலை. பட் வாட் எவர் இட் இஸ், பிகாஸ் he did support Israel, இஸ்ரேல் தேசத்தை சப்போர்ட் பண்ணி பேசிவிட்டபடினாலே மீடியாஸ் ஒரு அளவிற்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தினுடைய கண்ணோட்டத்தில் பார்வையில் நியூஸை பொதுவாக ஷேர் பண்ணுகிறதை பார்க்கிறேன். அண்ட் தட் இஸ் குட் நியூஸ், அட்லீஸ்ட் ஃபார் பீப்புள் இன் இந்தியா. பட் பொதுவாக உலக மீடியாக்களிலே பார்த்தால் நியூஸ் இஸ் ஆல்வேஸ் இன் ஃபேவரபிள் ஆஃப் தி terrorist group. Unfortunately, துரதிர்ஷ்டவசமாக அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கிறதற்கு காரணம் இந்த ஆன்டி செமிட்டிக் வியூ என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன எபிசோட்ல. பட் இந்த ஒரு வியூ பாயிண்ட்டை திருச்சபையும் வைத்திருப்பது தான் ஆச்சரியமான காரியம். வேத வசனத்தை சரியாக அறியாததினாலே உண்டாகிறதான குழப்பம். யூதர்களை ஆண்டவர் அந்த சிலுவை மரணத்தோடு யூதர்களுக்காக வந்தார், யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த ஜனத்திற்காக வந்தார், சொந்த ஜனங்கள் அவரை புறக்கணித்தார்கள். He came for his own and they accepted him not என்ற அந்த காரியத்தையே பிடித்து கொண்டு டோட்டலா ஆண்டவர் யூதர்களுக்கான பிளானை அழித்து விட்டார். இனி அவர்களுக்கென்று ஒரு பிளான் கிடையாது. ஆண்டவருடைய காரியம் என்று வரும் பொழுது என்ற ஒரு நிலைப்பாடு தவறு. அது மாத்திரமல்ல, யூதர்களுக்கு பதிலாக திருச்சபையை தேவன் தெரிந்து கொண்டார். ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி, அதாவது யூதர்களுக்கு பதிலாக சபையை தேவன் தெரிந்து கொண்டார் என்ற விதமான ஒரு கூற்று, என்ற விதமான ஒரு அப்ரோச், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது தவறு.
நாம் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், அவர்களுக்கு உரிய எல்லா காரியமும் இப்ப நமக்கு தான், அவர்களுக்கு கிடையாது என்ற ஒரு யூத வெறுப்பு கொள்கையை நாம் அறிந்தோ அறியாமலோ நம்முடைய சிந்தையிலே வரவிட்டிருப்பது உண்மை. At least the majority segment of the church worldwide do not have a proper understanding concerning God's plan for the Jews. யூதர்களுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை முழுமையாக அறியவில்லை. இதை இப்பொழுதுதான் இந்த பிரச்சனை என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் முதல் நூற்றாண்டிலேயே இந்த பிரச்சனை இருந்தது. ரோமருக்கு பவுல் எழுதும் பொழுது அதை குறித்து அவர் தெளிவாக பேசுகிறார். Paul, when he writes to the Romans, he really treats this subject quite well and he argues for this case quite nicely. நல்ல விதமாக அவர் அதை ஆர்கியூ பண்ணுகிறார். நன்றாக கவனியுங்கள். பவுல் ஒரு யூத அப்போஸ்தலன். பவுல் அழைக்கப்பட்டதோ புறஜாதியார்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி. இப்பொழுது ரோமருக்கு அவன் எழுதுகிற நிருபம், நல்லா கவனிங்க, ரோமர்கள் புறஜாதியார். அங்கே உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எழுதும் பொழுது, when Paul, the apostle who is called to the Gentile world, although he is a Jewish apostle, அவர் எழுதும் பொழுது இந்த புறஜாதியாருக்கு அவர்களுடைய எண்ணங்கள் தவறானவைகள் என்பதை சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். Come on, let us straight away dive into that chapter. Romans chapter 11. நம்முடைய இந்த எபிசோடு டைட்டில் யூதர்களுக்கான தேவ திட்டம் மாறாதவை. The irrevocable plan of God for the Jews. எடுத்துக்கொள்ளுங்கள், ரோமர் 11ஆம் அதிகாரம், Romans chapter 11. I will read from verse 25. 25ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை முதலாவது வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, மேலும் புறஜாதியாரே, மேலும் புறஜாதி கிறிஸ்தவர்களே, மேலும் ரோமர்ல இருக்கிற கிறிஸ்தவர்களே, மேலும் சகோதரரே, வசனம் 25, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு, don't think you are smart, your mindset is wrong. நீங்கள் புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். எண்ணாதபடிக்கு, புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை, நல்ல கவனிங்க, ஒரு ரகசியம், இந்த ரகசியம், இந்த மிஸ்ட்ரி நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேருடைய கண்கள் இந்த சத்தியத்திற்கு மூடப்பட்டு இருக்கிறது. I pray even for those of you who are listening to this episode that your eyes will be opened to this mystery. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே, யாருக்கு எழுதுகிறார்? புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். யூதர்கள் அல்லாத புறஜாதியார், இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தார்களே, அவர்களுக்கு எழுதுகிறார். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும், லிசன் கேர்ஃபுல்லி, புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். 26ஆம் வசனம் முன்பகுதி, இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். பைபிள்ல அண்டர்லைன் பண்ணுகிற பழக்கம் உடையவர்கள், ப்ளீஸ் டேக் யுவர் ஹைலைட்டர் ஆர் யுவர் பென் அண்ட் ரூலர் அண்ட் அண்டர்லைன் திஸ் பர்டிகுலர் ஃப்ரேஸ். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். ஆண்டவருடைய 2ஆம் வருகையில நடக்க போகிற சம்பவத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். பட்
இந்த 25ஆம் வசனத்துல பின்பகுதி என்ன சொல்லுகிறது? புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான இருதயம் உண்டாயிருக்கும். நல்ல கவனிங்க, ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். ஒரு பங்குக்கு தான். அவர்கள் ஆண்டவர் வரும்பொழுது ரட்சிக்கப்படுவார்கள். எது வரைக்கும்? புறஜாதியாருடைய நிறைவு வருகிற வரைக்கும், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படுகிற வரைக்கும், புறஜாதியாருடைய நிறைவு வருகிற வரைக்கும், until the gospel is preached to all peoples in the world. Matthew 24:14, this gospel of the kingdom will be preached to all peoples. யோவான் அந்த தீர்க்கதரிசன வெளிப்பாடாக பார்க்கும் பொழுது எல்லா ட்ரைப், எல்லா டங், எல்லா பீப்புள், எல்லா நேஷன், people from every tongue, tribe, nation and people என்று அவர் சொல்லுகிறார். Revelation chapter 5 verse 9, Revelation chapter 7 verse 9. உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்கள் என்று இயேசு சொன்னார். சகல ஜாதி, all people groups, all ethne. புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும், இந்த காஸ்பல் எல்லா கோத்திரத்திற்கும் எல்லா பாஷைக்காரருக்கும் சொல்லுகிற வரைக்கும், இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். ஒரு பங்குக்கு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இன்னொரு பங்குக்கு அந்த ரட்சிப்பு ஈவன் இந்த காலத்துல உண்டாயிருக்கும். நல்ல கவனிங்க, யூதர்கள் நடுவில் ஊழியங்கள் நடக்கிறது, தெரியாதவர்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பெருமளவிலே இல்லாவிட்டாலும் அந்த ஒரு பங்கு கடினமான இருதயத்தோடு இருக்கும். பட் இன்னொரு பங்கு இருக்கிறது. அந்த பங்கிலே உள்ளவர்கள் இன்றைக்கு சுவிசேஷத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவது இல்லை. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் என்ற பதம் என்ற வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டது? அந்தியோகியாவிலே முதல் சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஜென்டைல் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ்க்கு கொடுக்கப்பட்ட வேர்ட்ஸ் தான் கிறிஸ்டியன்ஸ். ஆகவே இப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவது இல்லை. ஆனால் முழுமையாக இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட யூதர்கள் தங்களை மெசையானிக் ஜூஸ், மேசியாவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள். Today we have many worship groups in Israel, in America. அமெரிக்காவிலும் இஸ்ரவேல் தேசத்திலும் தான் யூதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். உலகத்தில் பல நாடுகளிலே லிட்டரலா எல்லா தேசத்திலும் இருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். அப்படி பரவி இருக்கிறார்கள். ஒரு 15 மில்லியன் ஜூஸ் இருக்கிறாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு ஆர் லிட்டில் மோர். அதுல ஆல்மோஸ்ட் 50% யுஎஸ்ல, 50% இஸ்ரேல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் இருக்கிறார்கள். இந்த யூதர்கள் நடுவில் மெசையானிக் ஜூஸ் உண்டு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் வரும் பொழுது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். நல்ல கவனிங்க, இந்த ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று பவுல் சொல்லுகிறாரே, அதை நாம் புரிந்து கொள்ள இப்பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ரைட், அடுத்த வசனம். நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராக இருக்கிறார்கள். லிசன் கேர்ஃபுல்லி. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராக இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ரெண்டு காரியம் அங்க. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராக இருக்கிறார்கள், எனிமீஸ். ஆனால் தெரிந்து கொள்ளுகிற விஷயம் வரும் பொழுது அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் நேசிக்கப்பட்டவர்கள். Can I use this term, beloved enemy? ஆமென். அதாவது சுவிசேஷத்தை அவர்கள் புறக்கணித்ததனாலே அவர்கள் பகைஞர்கள். ஆனால் தெரிந்து கொள்ளுதல் என்ற காரியம் வரும் பொழுது அவர்கள் நேசிக்கப்பட்டவர்கள். சரி, அடுத்து என்ன சொல்லுகிறார்?
தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அண்டர்லைன் another portion that you got to underline. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. இந்த வசனத்தை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? We use this scripture to bring a lot of other applications, but the original context of this verse is to do with God's plan for the Jewish people. யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு திட்டம் இருக்கிறதே, அதை குறித்து சொல்லப்பட்ட இடத்திலே சொல்லப்பட்ட வாக்கு. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆதலால் நீங்கள், நல்ல கவனிங்க, புறஜாதியாராகிய நீங்கள், ரகசியத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும், யாரு அவர்களும்? இஸ்ரவேலரும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் பெறுவார்கள், அண்டர்லைன். ரட்சிக்கப்படுவார்கள், அண்டர்லைன். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே, அண்டர்லைன். யாருக்கு எழுதுகிறார்? புறஜாதியார்களுக்கு எழுதுகிறார். நீங்கள் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள், அவர்களை அவர் புறக்கணித்து விட்டார், எங்களை தெரிந்து கொண்டார் என்று நீங்க புத்திசாலி போல பேசாதீங்க என்று பவுல் சொல்லுகிறார். இது ஒரு ரகசியம் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, இதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ரைட். இப்ப ரோமர் 11ஆம் அதிகாரம் 25-31 பார்த்தோம். Let us now go to the previous passage. அதற்கு முன்பாக இருக்கிற பேசேஜுக்குள்ள போகலாம். 11ஆம் அதிகாரம் 13-24. Are you having your Bibles in your hands? உங்களுடைய கைகளில் பைபிள் இருக்கிறதா? Please keep your Bibles open. 13ஆம் வசனம் பவுல் எழுதும் பொழுது, ரோமருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களை சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். சரி, இது அவரை குறித்த விஷயம். இப்ப 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல இருக்கும் அல்லவோ? மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். வேறு, கிளைகள், ரூட்ஸ், பிரான்ச்சஸ் என்று ஒரு காரியத்தை அங்கே 16ஆம் வசனத்திலே கடைசி பகுதியிலே பவுல் சொல்லுகிறார். அதை விளக்குகிறார் அடுத்த வசனத்தில். ஆகவே கூர்ந்து கவனியுங்கள். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க. எந்த கிளைகள்? யூதர்கள். அதாவது முழு அந்த ஒலிவ மரமும் வெட்டப்படவில்லை. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ, இங்க பாருங்க, இயற்கை ஒலிவ மரம் இஸ்ரவேல் தேசம். காட்டு ஒலிவ மரம் புறஜாதியாராகிய நீங்களும் நானும். இங்க பாருங்க, சில கிளைகள் அந்த இயற்கை ஒலிவ மரத்திலிருந்து முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ, புறஜாதியார், அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு, யார் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது? காட்டொலிவ மரத்திலே இருக்கிற நாம் அங்கே இருந்து வெட்டப்பட்டு இங்கே ஒட்டப்பட்டு இருக்கிறோம். ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால், நல்ல கவனிங்க, நீ அதுல ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற. எது வேறு? அதுதான் வேறு. நீ யாரு? கிளை, ஒட்ட வைக்கப்பட்ட கிளை. இப்ப உனக்கு லைஃப் எங்கிருந்து வருது? அங்கிருந்து தான் வருது.
18ஆம் வசனம், நீ புறஜாதியானாகிய நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. இங்க பாருங்க, புறஜாதி கிறிஸ்தவனே, நீ உன்னை புத்திமான் என்று எண்ணிக்கொள்ளாதே என்று 25ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். இந்த ரகசியம் உனக்கு தெரியல, உன் கண்ணு மூடப்பட்டிருக்கு, உனக்கு இந்த ரகசியம் தெரியணும் என்று 25ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்லுகிறார்? நீ பெருமை பாராட்டாதே புறஜாதியானே, ஜென்டைல் பிலீவர். Don't boast about your position in Christ and say that God has done away with the Jews. யூதர்களை புறக்கணித்து விட்டார் என்று பேசாத, பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால், லிசன், நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். உன்னுடைய மைண்ட் செட் ராங்கு. நினைத்துக்கொள், உன்னுடைய நினைப்பு ராங்கா இருக்குது, அதை கரெக்ட் பண்ணிக்கொள். நீ வேரை சுமக்காமல். எது வேறு? இயற்கை ஒலிவ மரம் தான் வேறு. நீ ஒட்ட வைக்கப்பட்ட கிளை. நீ காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்ட ஒரு கிளை, இங்கே ஒட்ட வைக்கப்பட்டு இருக்கிறாய். உனக்கு சாரம் அங்கே இருந்துதான் வருகிறது. நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நினைத்துக்கொள், பெருமை பாராட்டாதே. புத்திமான் என்று எண்ணிக்கொள்ளாதே. ரகசியத்தை அறிந்து கொள். அவர்களை குறித்த திட்டம் மாறாதவைகள். 20ஆம் வசனம் அல்லது 19ஆம் வசனம் இன்னும் வாசிக்கல, அங்க வருவோம். verse 19, நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறாயே. நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறாயே. நல்லது, விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்திரு. நல்ல கவனிங்க, மேட்டிமை சிந்தை உனக்கு இருக்கக்கூடாது. ப்ரௌட் மைண்ட் செட் உனக்கு இருக்கக்கூடாது. அவர்களை விட நான் மேலானவன் என்ற சிந்தை உனக்கு இருக்கக்கூடாது. அது ராங் மைண்ட் செட்டு. மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. பயமில்லாமல் பெருமையுடன் நீ தவறான சிந்தை கொண்டு நீ பேசுகிறாய். நீ என்ன பண்ண வேண்டும்? நீ புத்திமான் என்று எண்ணிக்கொள்ளுகிறாயே, அது தவறு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாயிரு. Strong words Paul is using here concerning the mindset of the Gentile believers when it comes to the election of the Jewish people. தேவனுடைய மனதிலே இருக்கிற திட்டத்திலிருந்து அவர்கள் வழிவிலகி விட்டார்கள் என்ற புறஜாதியாருடைய தவறான சிந்தையை குறித்து கரெக்ட் பண்ணும் பொழுது கடினமான வார்த்தைகளை பவுல் பேசுகிறார். ஆகையால் வசனம் 22, தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நீ நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நீ உன்னை தாழ்மையா வைத்துக்கொள், கிருபையினாலே என்பதை அறிந்து கொள். நீ மேன்மை பாராட்டாதே. நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தில் நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அந்த அவிசுவாசத்திலேயே அவர்கள் நிலைத்திராமல் இருந்தால் அவர்களும் ஒட்டி வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. அகேன், அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? இப்படி சொல்லிட்டு தான் 25ஆம் வசனத்துல மேலும் சகோதரரே ஒரு ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். Are you there?
நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? இங்க பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதுமே யூதர்களை பிளஸ் பண்ணி எல்லாரையும் அவர்கள் மூலமா ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாரு. God wanted to bless the family of Abraham and use them as a blessing to everyone. Then God wanted to bless the nation of Israel and wanted them to be a blessing to the whole world. A light to the Gentiles. ஜாதிகளுக்கு ஒளியாய் உன்னை வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமை சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து சகல ஜாதிகளுக்கும் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொன்னார். ஆனால் யூதர்கள் அந்த பிளான்ல இருந்து, அந்த ஆண்டவர் விரும்பின காரியத்திலிருந்து தவறினார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை கொடுத்த ஒரு பிளான் இருக்கிறதே, அது முற்றிலும் அகற்றப்படவில்லை என்பதுதான் வாதம். ஆண்டவர் யூதர்களை புறக்கணித்து விட்டார், நாம் தான் இப்பொழுது யூதர்களைப் போல என்று சொல்லுவது தவறு. ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி இஸ் ராங். இங்க பாருங்க, இஸ்ரவேல் தேசம் 1948 மீண்டுமாக அவர்கள் கேதர் பண்ணி வந்து விட்டார்கள். சிதறப்பட்டார்கள். 70 கிபியில, AD 70 அங்கே அவர்கள் சிதறப்பட்டார்கள். ஆல்மோஸ்ட் 2000 இயர்ஸ் சிதறப்பட்டிருந்தார்கள். பட் they came back as a nation. இதை குறித்து ப்ராஃபட்டிக் ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கிறதா? இருக்கிறது. இன்னொரு எபிசோட்ல உங்களோடு கூட இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் இஸ்ரேல் ப்ராஃபட்டிக் ஸ்கிரிப்சர்ஸ் உடைய ஃபுல்ஃபில்மெண்ட் என்பதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். I would show you that today's modern Israel, 1948 ஃபார்ம் ஆச்சு இஸ்ரவேல் தேசம், அது வந்து that is something that is prophesied in the scripture. இந்த உலர்ந்த எலும்புகள்லாம் ஒன்று கூடி வரும்னு எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கோம். அதுவே ஆக்சுவலா இப்பொழுது நடக்கிறதான இந்த இஸ்ரவேல் தேசம் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறது ஒரு நேஷனா, அதுவே ஒரு பெரிய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். அந்த பேசேஜில் சொல்லப்பட்ட காரியம் இட்ஸ் a miracle. எத்தனையோ வருஷம் கழிச்சு திருப்பி ரீக்ரூப் ஆகி அதே பாஷையை பேசி சிதறப்பட்டு இருந்தாலும் இட்ஸ் a miracle. மாடர்ன் டே இஸ்ரேல் இஸ் a miracle and it will be there. இந்த தேசம் இருக்கும், யாரும் அழிக்க முடியாது. இஸ்ரவேலிலே நடந்த யுத்தங்கள், 48க்கு அப்புறம் நடந்த யுத்தங்கள், என்னென்ன யுத்தங்கள், எல்லா யுத்தங்களும் இவர்கள் ஜெயித்தார்களா? அதை குறித்து ஒரு தனி எபிசோடு உங்களோடு கூட நான் பேச போகிறேன். இந்த ஒரு காரியத்தை நான் சொல்லி பிரீஃபாக நான் முடிக்கிறேன். யோசேப்பு பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டு இயேசுவுக்கு நிழலாக இருக்கிறார். இந்த யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் அப்பாவால் ரொம்ப நேசிக்கப்பட்டார். புதிய ஏற்பாட்டில் இந்த இயேசு இவரை நேசகுமாரன், இவர்கள் பிரியமா இருக்கிறார் என்று பிதாவினுடைய வார்த்தையை கேட்டவர். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யோசேப்பு அன்றைக்கு இருந்த உலகம் பஞ்சத்திலே அழிய போகிற நேரத்தில் ஒரு இரட்சகரை போல வெளிப்பட்டார். இயேசு புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய ரீதியில இரட்சகராக வெளிப்பட்டார். சொந்த சகோதரர்கள் யோசேப்பை புறக்கணித்தார்கள். இயேசுவும் சொந்த யூத ஜனங்களாலே புறக்கணிக்கப்பட்டார். யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். இயேசு 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். யோசேப்பு தவறாக, தப்பு செய்யாத காரியத்திற்காக குற்றப்படுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டான். இயேசுவும் செய்யாத தவறுக்காக கைதாகி அவர் விசாரிக்கப்பட்டார். யோசேப்பு ஒரு குழியிலே தள்ளப்பட்டது போல இயேசுவும் அந்த பிரதான ஆசாரியனுடைய அந்த வீட்டிலே, அந்த அரண்மனையில உள்ள குகையில, கெத்சமனே தோட்டத்தில் பிடித்த பிறகு அவர் தள்ளப்பட்டார். இயேசு சிலுவையில இருக்கும் பொழுது அந்த 2 கள்ளர்கள் இருந்தார்கள். ஒருவனுக்கு நம்பிக்கை, ஒருவனுக்கு அழிவு. அதே போல யோசேப்போடு கூட இருந்த கைதிகள்
ஒருவனுக்கு விடுதலை, ஒருவனுக்கு தண்டனை. யோசேப்பு எகிப்தில் இருக்கும் பொழுது ஒரு புறஜாதி பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறார். Joseph marries a Gentile bride. Likewise, Jesus is marrying a Gentile bride, the church. எகிப்தில் யோசேப்பு ஒரு ரைட் ஹேண்ட் மேனா போய் உட்கார்றாரு. Jesus is seated also in the right hand of the supreme power. ஆமென். நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டு யோசேப்பு, புதிய ஏற்பாட்டு இயேசுவுக்கு நிழல் என்று சொன்னேன். யோசேப்பை சகோதரர்கள் ரிஜெக்ட் பண்ணது போல இயேசுவை ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள் யூதர்கள். ஆனா கவனிங்க, நல்லா கவனிங்க. 3 முறை வருகிறார்கள். எகிப்தில் இருக்கும் பொழுது, உயர்த்தப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது முதல் முறை வர்றாங்க சகோதரர்கள். பஞ்சத்து நிமித்தம் தன் சகோதரன் என்று அவர்கள் யோசேப்பை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. They did not recognize first visit. Second visit வருகிறார்கள், அப்பொழுதும் ரெகக்னைஸ் பண்ணல. 3வது முறை வருகிறார்கள் அந்த எகிப்துக்கு, அப்பொழுது ரெகக்னைஸ் பண்றாங்க. Joseph reveals himself to his brothers. அதே போல பிரியமானவர்களே கவனிங்க, யூதர்கள் அவர்களுடைய தேசத்திற்கு 3 முறை நுழைந்தார்கள். முதலாவது யோசுவாவின் தலைமையில கானானுக்குள் போனார்கள். 2வது முறை அவர்கள் எஸ்ரா நெகேமியா காலத்துல பாபிலோன்ல இருந்து அடிமையாயிருந்து பிறகு போனார்கள். 3வது 1948 இஸ்ரவேல் தேசம் ஒரு தேசமாக உருவாகிற பொழுது மீண்டும் அவர்கள் வந்தார்கள். 3வது முறை வந்த பொழுது யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினார். There was reconciliation. Likewise, இந்த 48 இந்த அத்திமரம் துளிர் விட்டது. இஸ்ரவேல் தேசம் மீண்டும் ஒரு தேசமானது. மக்கள் மீண்டுமாக வந்திருக்கிறார்கள். The third time. This time there will be a reconciliation, and Jesus, the heavenly Joseph, will reveal himself to his brothers, and there will be that reconciliation. அவரை குத்தின கண்கள் காணும். அவர்கள் அழுகையோடு எப்படி யோசேப்பினுடைய சகோதரர்கள் மனங்கசந்து அழுதார்களோ அதுபோல ஒரு சம்பவம் நடக்க போகிறது. There is going to be reconciliation between the Jews and Jesus, the Messiah. அத்திமரம் துளிர் விடுகிறதை குறித்து நீங்கள் மத்தேயு 24:32 வாசிக்கலாம். அதே போல லூக்கா 21:29-36 வாசிக்கலாம். இந்த இடத்துல அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தினுடைய பொலிட்டிக்கல் லைஃபை காட்டுகிறது. So as a nation it was formed. ஆமென். திராட்சை செடி என்பது இஸ்ரவேல் தேசத்தினுடைய குடும்ப வாழ்க்கையை குறிக்கிறது. ஒலிவ மரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. அத்திமரம் என்பது அவருடைய பொலிட்டிக்கல் லைஃபை குறிக்கிறது. அத்திமரம் மறுபடியும் துளிர் விட்டது 1948. ஆமென். முதல் முறை யோசுவாவின் காலத்தில் உள்ள போனாங்க. 2வது பாபிலோனியர்களுடைய அடிமைத்தனத்திற்கு பிறகு 70 வருஷம் கழிச்சு போனாங்க. 3வது 48 இப்ப உள்ள வந்திருக்கிறாங்க. முதல் முறை வரும்பொழுது சகோதரனை அறியவில்லை. 2வது வரும்போது சகோதரனை அறியவில்லை. 3வது வரும்பொழுது சகோதரனை அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இயேசு பூமியில் இருக்கும் பொழுது அத்திமரத்தை சபித்தார். மத்தேயு 21 அதிகாரம், மார்க்கு 11 அதிகாரம் ஆகிய வேத பகுதியிலே நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது அத்திமரம் மறுபடியும் துளிர்த்திருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய வருகை சமயமா இருக்கிறது. அத்திமரம் துளிர் விடும் பொழுது ஆண்டவருடைய வருகை சமயமா இருக்கிறது என்று அறிந்து கொள்வீர்கள் என்று நாம் ஆண்டவர் கொடுத்த அடையாளத்தை நாம் பார்க்கிறோம்.
இஸ்ரவேல் தேசம் ஒரு பொலிட்டிக்கல் நேஷனாக ஃபார்ம் ஆகி 75 வருஷமாகிறது. ஆண்டுடைய வருகை மிக சமீபம். The Lord's coming is very imminent. ஆமென். மிகவும் நெருக்கத்திலே இருக்கிறோம். இப்ப நான் உங்களுக்கு சொன்னது யூதர்களை குறித்த தேவனுடைய திட்டம் மாறாதவைகள். We are not replaced for Israel. Church will be church. Israel will be Israel. Church மென்மையாய் எண்ணாதிருங்கள், பெருமை சிந்தை கொள்ளாதிருங்கள், எச்சரிக்கையாய் இருங்கள், நீங்கள் புத்திமான்கள் என்று நினைக்காதிருங்கள். இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். யூதர்களுக்காக நாம் ஜெபிக்கணுமா? கிறிஸ்தவர்கள் யூதர்களை நாம் நேசிக்கணுமா? இப்பொழுது இந்த மாடர்ன் டே இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமாக வந்த யுத்தங்கள் எல்லாம் அவர்கள் ஜெயித்தார்களா? ஆண்டவர் இந்த யுத்தத்தில் இவர்களுக்கு ஜெயம் கொடுப்பாரா? ஆமேன். இஸ்ரேல் மிலிட்டரி அவசியமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் வருகிற எபிசோட்ல உங்களுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். பட் குட் enough to know in this episode that God has not done away with Israel. God's plan for Israel is irrevocable. அது மாறாதவை. ஆமேன். ஆகவே உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கொள்ளுங்க. Please change your mindset if you have a replacement theology mindset. God has not done away with Israel. God has a plan for Israel. நீங்கள் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். Trust this episode was enlightening and it opened your eyes and you understood this mystery which Paul talks about. பவுல் பேசுகிற இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டால் நீங்கள் மற்ற தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு இந்த காணொளியை ஃபார்வர்ட் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த எபிசோட்ல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.